RDX. Reports, debates, exclusives. செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் விரிவாகவும் அலசுகிறது RDX. தமிழகத்தின் தனித்துவமான தொலைக்காட்சியான நியூஸ் தமிழ் 24/7 RDX நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடைபெறுகிற முக்கியமான செய்தி ஒன்றின் எல்லாவற்றையும் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கிற ரிப்போர்ட், அந்த செய்தியினுடைய கோணங்களை தர்க்கங்களின் வாயிலாக அலசுகிற ஒரு டிபேட், அந்த செய்தி ஏற்படுத்த போகிற சமூக தாக்கங்களை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக முன்னரே வழங்குகிறோம். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு திங்கள் முதல் சனி வரை அன்றன்றைக்கு என்ன முக்கியமான நிகழ்வுகளோ அதோடு உங்களை சந்திக்க வருகிறோம். அந்த தருவாயில் இன்னைக்கு என்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றத தலைப்புச் செய்திகளா இப்ப நம்ம பார்த்துடலாம். கட்சிகளின் பிளவு லாபம் திமுகவிற்கா? நயினாரா அண்ணாமலையா என பாஜகவில் தொடரும் அதிகார சண்டை. ஒருங்கிணைப்பு கோஷத்தால் ஒற்றுமையை தொலைத்த அதிமுக. வன்முறை வடிவத்தை நோக்கி தொடரும் பாமக பிளவு. போருக்கு முன்பே தளபதியை வெளியேற்றிய வைகோ. கட்சிகளின் பிளவு, தீயில் தகிக்கும் தொண்டர்கள். உட்கட்சி சண்டையால் காணாமல் போகும் சிறிய கட்சிகள். முன்கூட்டியே பிரச்சாரம் முந்துகிறாரா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி? 8 மாதங்களுக்கு முன்பே 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்க்கட்சிகள் சுமார் 145 தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவை வலுப்படுத்த மாவட்டங்கள் தோறும் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். தொண்டர்களை ஒருங்கிணைக்க பாமக தலைவர் அன்புமணி உரிமை மீட்பு பிரச்சாரம். திருச்சியில் நாளை பிரச்சாரத்தை துவங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய். பிரஸ் மீட்டுகளையே பிரச்சார களமாக்கி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாடாளுமன்றத்திலேயே வாக்கு திருட்டா? எதிர்பார்த்ததை விட கூடுதல் வாக்குகளை பெற்ற சிபிஆர். சிபிஆருக்கு வாக்களித்த இந்தியா கூட்டணியினருக்கு பாஜக நன்றி. வாக்குகளை பாஜக திருடியதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தொடர்ந்து இன்னைக்கு முதன்மையா என்ன நிகழ்வுகள், என்ன விவகாரங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச போறது, பொதுவாகவே சமீப நாட்கள்ல தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரும் குழப்பம் இருக்கும். என்ன, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் பிளவு, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒரு குளறுபடி இருக்கு, உட்கட்சி பூசல், இல்லைனா கட்சியே பிளவுபடக்கூடிய ஒரு நிலைமை, இல்லைனா தலைமை பொறுப்பு அதுல இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு கேள்வி, இப்படி தொடர்ந்து நடக்குதே, இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா, இல்லை எதனால இப்படி நடக்குது அப்படின்ற பல கேள்விகள் மக்களுக்கு இருக்கும். RDX இருக்கும், அதுல சில சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விராப் பார்த்துடலாம். ஒரு தேர்தல் நெருங்கும் போது ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கூட்டணி பேரத்தை அதிகரிக்க கட்சியின் பலத்தை கூட்டங்கள் மூலமாகவோ மாநாடுகள் மூலமாகவோ காட்டுவார்கள். ஆனால் 2026க்கு அப்படியான நிலைமை இல்லை என்பதை தற்போது கட்சிகளுக்குள் நடக்கும் நிகழ்வுகள் காட்டுகின்றன. வடமாவட்டங்களில் வலிமையான கட்சியாக பார்க்கப்படும் பாமக 2 அணிகளாக உடைந்திருக்கின்றன. மெகா கூட்டணி அமைப்போம் என்று கூறிய அதிமுக ஒருங்கிணைப்பு என்கிற பெயரில் பல அணிகளாக பிரியும் சூழலை சந்தித்து வருகிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாஜகவிலும் உட்கட்சி சண்டை தொடர்வதற்கு சாட்சியாக 2 முறை மாநில நிர்வாகிகளை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்காக 10 தொகுதிகளுக்கும் மேல் திமுகவிடம் கேட்போம் என்று கூறிய மதிமுகவில் மல்லை சத்யா விவகாரம் பெரிதாகி அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு தனிக்கட்சி துவங்கும் முனைப்புகளில் இருக்கிறார். மொத்தத்தில் தமிழக கட்சிகள் பிளவை சந்தித்து வரும் நிலையில் அவற்றை பிரித்து பார்ப்பது யார் என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இன்றைய RDX.
தொடர்ந்து பல கட்சிகள்ல பல குழப்பங்கள். இதுல ஒவ்வொரு கட்சிகளா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. முதல்ல வந்து இந்த தேர்தல் நேரத்துல இது போன்ற விவகாரங்கள் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அப்படி பார்க்கிறப்போ ஆர்டிஎக்ஸிற்கு முதல்ல என்ன கேள்வி எழுந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம். ஆர்டிஎக்ஸிற்கு இன்னைக்கு இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, தேர்தல் நெருங்க கட்சிகள்ல விரிசல் இருக்கு அப்படின்றது தெரியும், அது இன்னும் அதிகமாகுதா அப்படின்ற கேள்விதான் முதல்ல நமக்கு எழுந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறப்போ எந்தெந்த கட்சிகள் அந்த விராப்ல வந்து என்னென்ன குழப்பங்கள் அப்படின்றத பார்த்தோம். அதிமுகல முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு கார்டு இருக்கு, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இது இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கு பிக்சர். அதிமுக வந்து கிட்டத்தட்ட ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைவர் அப்படிங்கிறத நிற்கிறாரு. அந்த ஒற்றை தலைமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற இடத்துல மற்ற அணிகள்லாம் இருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம இன்னைக்கு வச்சிருக்க தலைப்பே வந்து கட்சிகளோட பிளவு லாபம் திமுகவுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ முதல்ல பிளவு எதனால அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தலைமை தனக்கு கீழே அதிகாரம் இருக்கணும், அந்த அதிகாரத்துக்கு கீழே எல்லாரும் இருக்கலாம். எதிர்ப்பு குரல் எழுப்புறீங்களா, வெளியே போயிருங்க, இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை அப்படின்ற தொனியில தான் இதுவரைக்கும் அதிமுகவின் தலைமை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இது நீடிக்குது அப்படின்னாலும் கூட இதன் விளைவை யார் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக எந்த கட்சி என்ன விவகாரத்தால் பிளவுபட்டு இருக்கிறது, என்ன விரிசல் நீடிக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்போ நேற்றுமே ஆர்டிஎக்ஸ்ல நீங்களும் ரஹ்மானும் பேசியிருந்தீங்க. பாமகவுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ இடையில வந்து ராமதாஸ் அவர்கள் வியாழந்தோறும் நம்மளை சந்திக்கிறாரு. அப்ப இடையில ஒரு சந்திப்புல சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு வருஷத்துக்கு நான் தலைவராக இருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி வேணா நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்றப்போ ஏன் இந்த ஒரு வருஷம் அப்படின்றதுல தான் இந்த தேர்தல் காலகட்டம் அப்படின்ற ஒரு கணக்கு வருது. அதில் இருந்தே அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன விவகாரம் அப்படின்றது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்ம சுலபமாக சொல்லிடலாம். ஸோ உங்கள் பார்வையில் இந்த பாமக அதில் உள்ள யாராவது இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம முதல்ல பேசின அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய உட்கட்சி குழப்பம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தொடங்குச்சு. ஆனா அப்படி நம்ம நம்புறோம். ஆனா அப்படி இல்லை. அவங்க வந்து எப்போது சசிகலாவை வெளியேற்றினார்களோ, எப்போது டிடிவி வெளியேறினாரோ அப்போது அந்த கட்சியினுடைய ஒவ்வொரு பாகமாக உடைந்து விழ தொடங்கின. 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு தேர்தல் தோல்வி எல்லா தலைமையும் அசைச்சு பார்க்கும். ஜெயிச்சுட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. வெற்றி எந்த தலைமையையும் எப்போதும் கேள்விக்குள்ளாக்குவதே இல்லை. தோத்த பிறகு தோல்விக்கு நீ பொறுப்பெடுத்துக்கோன்னு கேட்குறாங்க. 2021 தோல்விக்கு பிறகு ஓபிஎஸ் பெரிய பிரச்சனையாகிறது. அடுத்தடுத்து விஷயங்கள்லாம் வரிசையாக நடக்குது. அதிமுகவினுடைய உட்கட்சி குழப்பத்துக்கு யாருக்கு லாபம்னு கேட்டோம்னா இன்னைக்கு சூழலில் அது திமுகவுக்கு தான் லாபம். ஆனால் அந்த உட்கட்சி குழப்பத்துக்கு யார் காரணம்ங்கிற கேள்விக்கு நம்ம அதை வந்து மற்ற கட்சிகளுக்குள்ள பொருத்த முடியாது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பங்கு இருக்கலாம். ஆனால் அதிமுக உட்கட்சி குழப்பத்துக்கு ஒரே நபர் தான் காரணம். அது அதிமுக இருக்கிற நபர்களாக தானே இருக்கவும் தலைப்புக்கான தீர்ப்பை இப்பே சொல்லிட்டாங்க. இல்ல, ஒவ்வொரு கட்சிக்காக நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க குறிப்பிட்ட மாதிரி நம்ம நேற்று ரொம்ப விரிவா பேசியிருந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுல சில அப்டேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. எஸ், நம்ம தொடர்ந்து அடுத்து மற்ற கட்சிகளையும் பார்த்துட்டு ஒரே இதை நம்ம பார்த்துலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாஜகவுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சா அப்படின்னா அதற்கான பதில் இல்லை. பட் ஆனால் ஒரு உட்கட்சி பூசல் நிலவுகிறது அப்படின்றத கடந்த சில நாட்களுடைய நடவடிக்கை, செய்தியாளர்கள் சந்திப்பு, இன்னும் நடக்கக்கூடிய அந்த அழைப்பு போகாம இருக்கிறது, புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி விவகாரங்கள் அதை ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறப்போ வாரிசு அரசியலை எதிர்த்து தமிழகத்துல உதயமான ஒரு கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுல மீண்டும் ஒரு பிளவு, அதற்கும் வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பெயரை சூட்டப்படுகிறது. இந்த தருணத்துல இப்போ அதிமுக, பாமக, பாஜக, மதிமுக இந்த அனைத்து கட்சிகள்லையுமே உள்ள வந்து ஒரு பிளவு இருக்கு. ஏற்கனவே அங்க ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு. ஆனா அந்த விரிசல் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, நீங்க இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுகல அந்த தலைமை அதிகாரம் யாருக்கு கீழாக அதிமுக அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இப்ப பாமகவுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துல தலைவர் நான் அப்படின்றதுல என்ன விவகாரம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முன்னாடி கூட்டணியில இருந்தவங்க ஒருத்தரை வந்து இவர் தான் கூட்டணியை வழி நடத்தினாரு, இவர் தலைமையில நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இப்ப கூட்டணி அமைத்து இருக்கக்கூடியவர்கள் நயினாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றது.
இதையெல்லாம் தாண்டியும் உட்கட்சியில பூசல் நீடிக்கிறது அப்படின்றப்போ யாருடைய தலைமை இன்னும் நீடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழும் விதமா இருக்கிறது. மதிமுக பொறுத்த வரைக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கேள்வி இப்போ நமக்கு எழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் நெருங்க கட்சிகளில் விரிசலம் அதிகரிக்கிறதா அப்படின்றத. கட்சி அப்படின்றது இங்கே தலைமையை மட்டுமே வச்சு நம்ம பேசிட வேண்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா கட்சி அப்படின்றது அந்த தலைமை அங்கே இருக்கக்கூடியவங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. அதுக்கு கீழே நிர்வாகிகள் இருக்காங்க, அதுக்கு கீழே வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் தாண்டி ஒரு சார்பாக இந்த தேர்தலில் சில ஃபேக்டர்ஸை நான் கருத்தில் எடுத்துக்கிறேன், அதுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ இந்த பிளவு அப்படின்றது ஒரு தலைமை அப்படின்றத நம்ம தவிர்த்திட முடியாது. ஏன்னா ஒரு கட்சி அப்படின்றப்போ ஒவ்வொரு படிநிலையாக வரப்போ அந்த விரிசல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஏன்னா நிர்வாகிகள் மனசில் ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னா அது அங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்கு சிதறலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதையும் தாண்டி தொண்டர்கள் பிளவுபடும் பொழுது அந்த வலிமையே குறைஞ்ச மாதிரி தான் அர்த்தப்படும். ஸோ உங்களுடைய பார்வையில் இது எப்படி? இதில் நம்ம முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளிலையும் கோஷ்டி பூசல் இருக்கு, சர்ச்சைகள் இருக்கு, பிளவுகள் இருக்கு, அணிகள் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடுகிற எல்லா கட்சிகள்லையும் இருக்கு. ஆனால் நாம ஏன் இந்த 4 கட்சிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, தன்னுடைய குறைகளை, ஒரு கட்சியினுடைய குறைகளை பொது வெளிக்கு கொண்டு வருதல்னு ஒன்று இருக்கு. நாம எனக்கு பிரச்சனை, இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு வெளில வர்றது. இந்த வெளியில வராம தங்கள் தொண்டர்களை, நிர்வாகிகளை சமாதானப்படுத்தி தலைமை அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கட்சி கட்டுக்கோப்பாக இருப்பது போல பெர்செப்ஷன். நம்ம பொதுவாக அரசியலில் சொல்லுவாங்க, நீங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக பெர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும், இந்த குதிரை ஜெயிக்கும்னு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில் கட்சிங்கிற அமைப்பை ஒருங்கிணைப்பதும் அதை இயக்கத்தை வழி நடத்துவதிலையும் ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் அந்த கோஷ்டி பூசல் இருந்தாலும் அது எந்த நேரத்தில் வெளியில வருதுன்னா, இதற்கு மேல் தாங்குவதற்கு எதுவும் இல்லை, இதுக்கு மேல தாங்கினோம்னா கட்சியே ஒன்றும் இல்லாம போயிருங்கிற புள்ளியில இருந்து தான் ஒரு எதிர்குரல் அல்லது ஒரு கலகக்குரல் வருது. அதுல தலைமைக்கான ஈகோவா இருக்கலாம், தலைமை 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட சரியா உரையாடாத அவங்களுடைய மனப்பாங்கா இருக்கலாம், அவர்களுக்கு இல்லாத முதிர்ச்சியா இருக்கலாம், இப்படி பல காரணங்கள் எடுக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் புதுசல். தமிழ்நாட்டில் அந்த உட்கட்சி பூசலை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அந்த உட்கட்சி பூசலோடு தான் அவர்கள் தேர்தலை சந்தித்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் 2026க்கு அவங்க அந்த உட்கட்சி பூசலை ஓரளவுக்கு டைல்யூட் பண்ணி தேர்தல் நெருங்க ஒரு வலுவான கூட்டணியை கட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பாக அந்த கூட்டணியினுடைய விரிசல் ஒன்று சேர்றதுக்கு பதிலாக அந்த விரிசல் அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்முடைய பார்வைக்கு இன்னும் போக போக இது அதிகமாகும்னு தான் நான் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு நமக்கு தெரிஞ்சிடும் நான் நம்புறேன். தேர்தல் நெருங்குற போது நமக்கு முடிவு தெரிஞ்சிடும் தான் நான் நம்புறேன். வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகோ அதை பிளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியை அவர் கிளைம் பண்ணல, தனி கட்சி தான் தொடங்க போறாரு மல்லை சத்யா வைகோவினுடைய தளபதிகளில் ஒருத்தர். நீங்க தேர்தல் 2026 தேர்தல் போற சந்திக்கிறதுக்கு தளபதியே இல்லாம வைகோ போறாருன்னு நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு காலமா 2 தலைமுறை அரசியல் ஆட்களை கட்டி போட்ட நபர் வைகோ. ஸோ அந்த கட்சியில ஒவ்வொரு இலையாக விழுந்து இன்னைக்கு கடைசியா மல்லை சத்யாவும் இல்லைங்கிறது அந்த கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு பெரிய சரிவு உருவாக்கும். ஓகே, தொடர்ந்து இப்போ விரிசல் அதிகமாகுது அப்படின்றத நம்ம இந்த கூற்றுகள் மூலமாகவே ஆமா விரிசல் இருக்கு, அது இன்னும் தேர்தல் நெருங்க அதிகமாகுது. களத்தில் செய்ய வேண்டிய பணிகள் வேறாக இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கே தற்பொழுது நேரம் போகிறதா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. இதை தாண்டி ஆர்டிஎக்ஸிற்கு 2ஆவதாக ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த விவகாரங்கள்ல தொடர்ந்து கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிளவு, இந்த உட்கட்சி சண்டையால வேற வலிமையை இழக்கின்றனவா கட்சிகள் அப்படின்ற ஒரு கேள்வி. இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழகத்தில் இதுவரைக்கும் திமுகவா அதிமுகவா அப்படின்ற இருந்த களம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல அணிகளாக பிரிகிறாங்க. ஏற்கனவே அது ஒரு சவால். இதையும் தாண்டி உட்கட்சியில் இது போன்ற விவகாரங்கள் அப்படின்றப்போ தங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கும் பொழுது எந்தெந்த தொகுதிகளில் எங்கெங்க பலம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது அங்கே ஒரு சறுக்கல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பாமகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் அவங்களுடைய பேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே ஒரு அப்பர் ஹேண்டாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். 20 தொகுதிகள் அப்படின்னா அவங்க கேட்டு போகிறப்போ அந்த 20ம் கிடைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை ராமதாஸ் அவர்கள் செஞ்சிருவாரு அப்படின்றது உறுதியா இருக்கும். ஆனா இந்த முறை ஏற்கனவே கட்சி இது போன்ற ஒரு விரிசல்ல இருக்கும் பொழுது அந்த பேரம் எந்த அளவுக்கு எடுபடும், எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அங்க அவர்கள் முன்னாடி முக்கியமா வைக்கக்கூடிய கேள்வியே யார் பக்கம் பாமக ஒரு முடிவு வரும் அப்படின்னாலும் கூட தொண்டர்களுடைய மனநிலை அந்த நேரத்துல வேறாக மாறி இருக்குமா, இல்ல
அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி காக்கிறோம் பல கொள்கைகள் சொன்னாங்க. இனியும் அந்த கொள்கைகளை அவர்கள் தாங்கி நிற்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கும். கண்டிப்பா இது வாக்குகளையும் எதிரொலிக்கும், அது பேரத்திலும் எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட இன்னும் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த பகுதிகள்லன்னு பேச வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த தேர்தல்களில் பார்த்துருந்தோம் அப்படின்னா சென்ற முறை அவங்க சந்திச்சப்பவே இந்தந்த தொகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஏற்கனவே களம் கண்டவர்களும் இந்த தொகுதி நமக்கு வரும்னு அங்கே ஏற்கனவே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த தொகுதி பாஜக கூட்டணிக்கு போகுது அப்படின்றப்போ இந்த ஷோ நான் பண்ணுறேன் அப்படின்னா நெல்சன் பண்ண போகிறாரு அப்படின்னா அதில் இருக்க விவகாரங்களும் இன்னும் இந்த தொகுதி கொடுக்குறப்ப நான் ஏன் அதுக்கு வேலை செய்யணும், உங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாதமும் அங்கே முன்வைக்கப்படும். அப்போது ஏற்கனவே எதிர்த்தரப்பில் இருக்கவங்க கூட ஒரு சண்டை கட்டணும் நம்ம. ஆனால் கூட்டணிக்குள்ளாக ஒத்துழைப்பை தாண்டி ஒரு சண்டை அப்படின்றப்போ அதுவும் அங்கே அந்த நின்றுக்கீங்களா இவ்வளவு டீட்டெயிலாக ஒரு கல அரசியல பகுத்தாய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக அந்த அதிமுக பாஜகல இது மிக பெரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா மதிமுக பிரச்சனையே நம்ம விராப்பில் பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அந்த தொகுதிகள் 10 இடங்களை கேட்போம் அப்படின்றதுல இருந்தே அந்த பிளவு, அதை தொடர்ந்து அந்த விவகாரங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கிறப்போ அந்த பேர வலிமை அப்படின்றது இந்த இடத்துல எந்தெந்த கட்சிகள் பின்தங்குவாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட பேச்சுவார்த்தை ஒரு ஹோட்டல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி உட்கார்ந்து இருக்கிறார், நயினார் நாகேந்திரன் போறார். கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்க எனக்கு ஒரு 50 தொகுதி கொடுங்க அப்படின்னு நயினார் கேட்டார்னா, இல்லை உங்கள் கட்சியில் நிறைய ஃப்ராக்ஷன் இருக்குது, நீங்கள் போன முறையே நிறைய தோல்விகளை அடைஞ்சிருக்கீங்க, அதனால ஒரு 25 தொகுதி நான் உங்களுக்கு தரேன்னு எடப்பாடி சொல்றாருன்னு வச்சுக்கோ. திரும்ப நயினார் என்ன கேட்பாருன்னா, எங்கேயாவது ஒரு ஃப்ராக்ஷன் தான், உங்களில் ஆல்ரெடி 5 ஃப்ராக்ஷன் இருக்கீங்க, அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த முறை நாம கூட்டணியில் யாரு பிரித்து கொடுக்கறதுங்கிற தொகுதிகளை பிரித்து கொடுக்கறதுன்னு ஒரு தலைமை இருக்குல்ல, அதை பாஜக எடுத்துக்கிறோன்னு ஒரு காலுக்கு போகலாம். இந்த உட்கட்சி குழப்பம், அந்த கட்சியினுடைய வாக்கு எவ்வளவு, மக்கள் அந்த கட்சியை நம்புறாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிற போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமகவினுடைய வெற்றி தோல்வி எல்லா முறையும் கிராஃப் வெற்றி தோல்வி இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் தங்கள் கட்சி வலிமையாக இருக்கிறது, இன்னும் என் கட்சிக்கு தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு வீரியமா நாங்க ஒரு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது உரிமை விட்டு பிரச்சாரம் ஒன்று போறார். மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் கடுமையா விமர்சிக்கிறார். அதாவது தான் கட்சிக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, தான் அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது குறித்து அவர் பொதுவெளியில் பேசுவதே இல்லை. தன்னை ஒரு கட்சியின் தலைவராக எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நான் எதிர்க்கிறது திமுக, ஆபீஸா திமுகவை எதிர்ப்பதால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அவர் போயிடுவார். பாமக இந்த விஷயங்களை டிமாண்ட் பண்ணாலும் பாமகவினுடைய கடைசி இந்த பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுல அவங்க பேர வலிமையை குறைச்சது கடைசி 2 முறை பெற்ற தோல்விகளும் அதில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதமும். அதிமுக பாஜகவுக்கு அது பொருந்தாது. ஏன்னா 2 பேருமே கணிசமான தொகுதிகளையும் 2% விஜயிச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில் ஒரு 75 எம்எல்ஏக்கள் அதிமுக விஜயிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ல யாருக்கும் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே சரிசமமான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டத்தில் உச்சபட்சமான கட்சியாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ தேஞ்சு அது ஒரு 1% குறைவான இடத்துக்கு சேர்ந்துருச்சு. மதிமுக ஒரு சீட்ஸை டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. அதாவது பேர வலிமையை இழக்கின்றனவாங்கிற கேள்வியில அதிமுக பாஜக பாமகவுக்கு எல்லாம் கேட்பதற்காவது ஒரு பேர வலிமைன்னு ஒன்று இருக்கு. மதிமுகவுக்கு அந்த வலிமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பல கட்சிகள் எந்த நிலையில இருக்காங்க அப்படின்றத தாண்டி தொடர்ந்து ஆர்டிஎக்ஸ் இருக்கு. இதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. பல கட்சிகளுக்குள்ளாக இந்த விவகாரங்கள் நீடித்து வந்தாலும் இதன் மூலமாக ஆதாயம் தேட போவது யார், இல்லைனா இதை சேர விடாம இந்த சண்டையை இன்னுமே கூர்மைப்படுத்தி கொண்டிருப்பது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, கல யதார்த்தம் இருக்கு அப்படின்றது. ஆனா யாருக்கு ஆதாயமோ அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பொதுவாகவே எதிர்த்தரப்புல கூட்டணி பலமா அமையல அப்படின்றதே ஒரு விமர்சனம். அதையும் தாண்டி இது போன்ற விவகாரங்கள் அப்போ ஆப்வியஸா மக்கள் மனசுல என்ன வரும், இவங்க இப்படி இருக்கவங்களுக்கே ஓட் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்படின்னா இது ஆதாயமா திமுகவுக்கு தான் அமையும் அப்படின்றது என்னோட பார்வை. 2 கேள்வி. இப்போ நீங்க ஒன்று சேர விடாமல் இந்த சண்டையை கூர்மைப்படுத்துவது யாருன்னு கேட்டா, ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டால் அந்த கட்சி மீண்டும் இணைந்து விடக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் நினைப்பாங்க. அடிப்படையில இது irrespective of the alliance நான் சொல்றேன். இப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு சொல்லல, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பிளவுற்றாலும் லோக்கல்ல நீங்க அப்படிதான். இப்போ மதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற சில பேக்கெட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சில மாவட்டங்கள்ல மதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு.
அவங்க ஒரு 10% வாக்குகளை வாங்குறாங்கன்னா அந்த கட்சி பிளவுறுகிற போது அந்த வாக்கு 2ஆ டிவைட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இன்னொரு அதே கூட்டணியில் இருக்கிற கட்சி அந்த மாவட்டத்தில் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த கட்சிக்குள் எப்போது பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துவதற்கு எல்லா கட்சிகளிலும் அரசியல் ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அதிகாரத்தை அடைவதுங்கிறது தான் அரசு கட்சிகளோட நோக்கமா இருந்தா அதிகாரத்தை தக்க வைக்கிறதும் அரசு கட்சிகளோட நோக்கம். அதிகாரத்தை தக்க வைக்கணும்னா நீங்க அதிகாரத்தோடு இருப்பது போலவே உங்கள் எதிராளியை அதிகாரம் இல்லாமலும் ஆக்க செய்யணும். இயல்பாவே அரசியல் கட்சிகள் ஒரு கட்சிக்குள்ள உள்ள நுழைஞ்சு அந்த கட்சியை பிளக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன பிளவு இருந்தாலும் அதை ஊதி பெரிதாக்குவதும் அது திரும்ப சேராம பார்த்துக்கிறதும் எல்லா கட்சிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதிமுகவோட உட்கட்சி பூசலை பற்றி பேசுவதற்காக போயிட்டு பாஜகவோட உட்கட்சி பூசலுக்கு இப்ப அது காரணம் ஆயிடுச்சுங்கிறது நம்ம பார்த்து தானே இருக்கோம். கண்டிப்பா ஒட்டுமொத்தமாக நம்ம பேசினதுல இருந்து இந்த கட்சிகளோட பிளவு லாபம் திமுகவுக்கு அப்படின்னா இதுல மறுப்பதற்கே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2028 வரையும் கட்சிகளுடைய இந்த எல்லா பிளவுகளுமே நேரடியா ஒரே பாதையில் திமுக கூட்டணிக்கு தான் லாபம். திமுக கூட்டணிக்கு லாபம். கண்டிப்பா இந்த விவகாரத்துல RDXனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிளவு கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் திமுகவிற்கான வெற்றிக்கை வித்திட்டு செல்லும் அப்படின்னு தான் RDX நினைக்கிறது. RDX தொடர்கிறது. முன்கூட்டியே பிரச்சாரம் முந்துகிறாரா எடப்பாடி? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதோ நாளைக்கு எலெக்ஷன் வந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பஸ் வேனை எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. இதற்கு முன்கூட்டியே அச்சாணி போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த உடனடியான முன்கூட்டியான தேர்தல் பிரச்சாரம் எதை காட்டுகிறது அப்படிங்கிறது பத்தின ராப் அப்படிங்கிறது பார்த்தலாம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு மக்களை பிரச்சாரங்கள் மூலம் சந்திக்க துவங்கி இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை முதல் வாரமே பிரச்சாரத்தை துவங்கி இதுவரை 145 தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்குறுதிகளையும் கொடுத்து பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு அரசியலை தன் பக்கம் திருப்பியிருக்கிறார். நாளை முதல் தாவேக தலைவர் விஜயும் திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்குகிறார். இவர்களைப் போலவே சில வாரங்களுக்கு முன்பு தனது உரிமை மீட்பு பயணத்தை துவங்கி பாமகவின் அன்புமணியும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தலைவர்களின் இந்த முன்கூட்டிய பிரச்சாரம் தேர்தல் வரைக்கும் மக்கள் மனதில் நிற்குமா? ஆளும் திமுக இன்னும் பிரச்சாரத்தை துவங்காத போது எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தில் அவசரம் காட்டுவது ஏன்? இவற்றுக்கு விவாதங்கள் மூலம் விடை தேடுகிறது RDX. முன்கூட்டியே பிரச்சாரம் முந்துகிறாரா எடப்பாடியில நாம இன்னைக்கு கேட்க போற நம்ம RDX எழுந்திருக்கிற முதல் கேள்வி, இந்த பெருங்கேள்வி, பிக் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இப்போதே அவசரப்படுவது ஏன்? 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசியல் கட்சிகள் இப்போதே அவசரப்படுவது ஏன்? நான் கௌதமிட்ட இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கௌதமி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளரா பொதுவாக 2026 ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நடக்கும், பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வருவோம், ஒரு டிசம்பர் ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கிற ஒன்று ஏன் இந்த ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து ஏன் ஆரம்பிச்சாங்க? நீங்க என்ன ரீசனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்னன்னா அவசரப்படுறாங்களா இல்ல அவசியம் இருக்கா அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அதிமுகவா திமுகவா இந்த கூட்டணிகளா இல்ல இடையில மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி கூட மும்முனை போட்டி அப்படின்றத பார்த்திருக்கோம். ஆனா இந்த முறை தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு இப்ப வரைக்கும் இல்ல. ஆனாலும் திமுக இந்த பக்கம் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் அதிமுக இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த முறை விஜய் களத்துல இருக்காரு, ஒரு நட்சத்திர ஒரு போட்டியாளரா அவர் களம் கண்டிருக்காரு. அவர் பின்னாடி என்ன வியூகம் இருக்கும் இன்னும் தேர்தலை நோக்கி அப்படின்றது ஒரு கேள்வி. அதற்குள்ளாக பல கட்சிகள் இப்ப நம்ம பேசின மாதிரி பல விவகாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தருவாயில ஒரு அவசியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்கள் முந்திக்கிட்டாரா அப்படின்றதுலயே ஒரு
கேள்வி, நம்ம அவர் பிரச்சாரம் ஆரம்பிச்சப்போ நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக அப்படின்றதே வந்து ஒரு முரணான கூட்டணி அப்படின்ற ஒரு பார்வையை திமுக தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ மக்கள் மனசுல வந்து அது பதிந்து விடக்கூடாது. இது வந்து அதாவது நடைமுறையில் இது சாத்தியம், இந்த கூட்டணி ஒத்து போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா அப்படின்றதையும் தாண்டி தொண்டர்கள், கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பல தொகுதிகளில் நடைபெறக்கூடிய வேலைகள், கூட்டணியில் இருக்கும் தொகுதிகள் பங்கீடாகும். அப்போ அவர்கள் இப்போ இருந்தே அவங்கள ஒரு வேலை மைண்ட் செட் பண்றாங்களோ அப்படின்ற அதற்கான அவசியமும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது வந்து அவசரப்படுறாரா இல்லை அவசியம் இருக்கிறனால பண்றாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். எஸ் கௌதமி, யூ ஆர் ரைட். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை. அவங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனசை சென்ஸ் பண்றாங்க. என்ன சென்ஸ் பண்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டு கால திமுக அரசு மீதான ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படுகிற ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிற போது பிரச்சாரத்தை இவ்வளவு சீக்கிரம் நம்ம கட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகளை பெரிய லெவலில் பதட்டமாக்கியது 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அணிகளை மாற்றாமல், கட்சிகளை விளக்காமல் தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறார்கள். இப்போ 2025 இந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியும் வெளியேறவில்லை. அப்போ பப்ளிக் மைண்ட்ல என்ன மாதிரியான பெர்செப்ஷன்னா, இந்த அணி ஒரு ஸ்ட்ராங்கான அணி அப்படிங்கிற அடிப்படை இருக்கு. இதை உடைக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்படும்ங்கிறனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றார். அதிமுகவுக்கு இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒருவேளை அவர் இந்த பிரச்சாரத்தை துவக்கலைன்னா அதிமுகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை தலைப்பு செய்திகளில் வந்துடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் ஒரு வகையில் தலைப்பு செய்தியில வரணும். அது ஸ்டாலினை எதிர்த்த எடப்பாடியா, செங்கோட்டையனுக்கு பதில் சொன்ன எடப்பாடியாங்கிற ஒன்றை இருக்கு இல்லையா? அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றை முடிவு பண்றார். இந்த அரசை விமர்சிக்கிறோமோ இல்லையோ, நான் தேர்தலுக்கு தயாராயிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. மூன்றாவது, நீங்க சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய பிளேயர் தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஏறக்குறைய ஒரு 90% திராவிட கொள்கைகளை தன் கையில் வச்சிருக்காரு. அப்போ திராவிட கொள்கைகளை வச்சிருக்கிறாருன்னா திமுக அதிமுகவுக்கு போற ஏதோ ஒரு வாக்குகள் விஜய்க்கு போகுது. சோ 2 கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பயணத்தை குறைந்தபட்சமா அவரும் இப்பவே ஏன் ஆரம்பிக்கிறாருன்னா, அதிமுக திமுக மாதிரியான ஆளும் கட்சிகளே 8 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ கட்சி தொடங்கி சந்திக்க போற முதல் தேர்தல், மக்கள் முதல் முறையா இப்பதான் விஜயோட முகத்தையே பார்க்க போறாங்க நேரில். நாளைக்கு வந்து திருச்சியில அவர் தனது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்ல போனா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு ராமதாஸ் அவர்கள் தலைப்பு செய்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இனி வார சனிக்கிழமை ஒரு பிரச்சாரத்தை கொடுக்க போறாங்க. நான் என்ன அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, சனிக்கிழமை விஜய் எடுத்துக்கிட்டதாலையும் வியாழக்கிழமை ராமதாஸ் எடுத்துக்கிட்டதாலையும் மற்ற கிழமைகளை நீங்க உங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஊடகங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாரம் ஒரு நாள் ஒரு கட்சியினுடைய தலைவரை அவங்க தாராளமா பேசலாம். ஆர்டிஎக்ஸ்க்கு ஒரு தலைப்பு கிடைக்கும். இல்ல உண்மையிலே இது வந்து ஒரு பியர் பிரஷரை எல்லா கூட்டணிக்கும் உருவாக்கி இருக்கிறது. 2026 தேர்தல் என்பது பாஜகவுக்கு அதிமுகவை ஆட்சி கொண்டு வருவது முக்கியம் இல்ல. கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களையுமே, இன்னும் சொல்ல போனா 3 நாடாளுமன்ற தேர்தல்களையுமே பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேனி எம்பி ரவீந்திரநாத் தவிர வேற எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி டெல்லியில சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய கூட்டணிக்கு 40 தமிழ்நாடு அப்படின்னு டிக் பண்றாரு. அப்போ 40 தொகுதிகளை ராகுல் காந்திக்கு வாரி வழங்குகிறது தமிழ்நாடு. இதை தடுத்து நிறுத்தணும்னா 2029 கணிசமான தொகுதிகளையாவது பாஜக பெறணும்னா 2026 ஒரு ஆட்சி மாற்றம் இங்கே நடக்கணும். அது நடக்கலைன்னா தமிழ்நாட்டில் வந்து 40 எதிர்பார்க்க முடியாதுன்னு பாஜக நினைக்குது. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியல் விமர்சகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எல்லா கட்சிகளுக்கும் 2026 தேர்தல் ஏதோ ஒரு வகையில் வாழ்வாசாவா தேர்தல். திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு இப்பவே ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கூட அவங்களுக்கு வந்திருக்கு. 2வது கேள்வி, ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற 2வது பெரும் கேள்வி என்பது, முன்கூட்டியே தொடங்குகிற இந்த பிரச்சாரங்கள் மக்கள் மனதில் நிற்குமா? எஸ் கௌதமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ ஃபாஸ்டா போய் சொன்னா மக்கள் கேட்டுப்பாங்களா? இல்லை, நம்ம என்னன்னா ஒரு செய்தியை ஒரு தடவை சொன்னோன்னா அதை கடந்து போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 2-3 தடவை நீங்கள் சொல்கிறப்போ அதில் வந்து அது மக்கள் மனசில் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்கள் ஏறத்தாழ எத்தனை தொகுதி பண்ணியிருக்காரு அப்படின்னா 140க்கும் மேற்பட்ட தொகுதிகள் போயிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் முடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கலாம். மொத்த தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இப்போ அடுத்து அவங்க சும்மா இருப்பாங்களான்னா கிடையாது. அடுத்த கட்ட பணிகள் இருக்கோ, மாநாடு இருக்கலாம், இல்லைனா இன்னும் வெவ்வேறு திட்டங்களை அவங்க வச்சிருக்கலாம். அப்போது இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை காட்டிலும், இதுவரைக்கும் அவர்கள் மக்களை சந்தித்ததை காட்டிலும் இந்த முறை அவர்கள் இன்னும் அதிகமாக மக்களை நோக்கி செல்கிறார்களோ, இன்னும் அதிக முறை அவர்களை சந்திக்கிறார்களோ அப்படின்ற என்னோட क्वेश्चन ரொம்ப கிளியர். எடப்பாடி பழனிசாமி
அவர் பாயிண்ட்ல இருந்து அவர் என்ன செய்யறாரோ அது சரி. நான் கேட்கறது எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துல இப்போ ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு, இதெல்லாம் திமுக அரசு செய்யலன்னு சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்றாருல்ல, இது மக்கள் மனசுல ரிசீவ் பண்றாங்களா? கண்டிப்பா நிக்குமான்றதை தாண்டி இப்போ தொடர்ந்து இவங்க வந்து ஒரு உழைப்பை போடுறாங்க, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆளும் கட்சி என்ன பண்ணும், ஆளுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய உழைப்பை அவங்களும் பார்ப்பாங்க, என்னென்ன பண்றாங்கன்றதை பார்ப்பாங்க. தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு அறிவிப்பு இதை மழுங்கடிச்சு விடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பா இதோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜனவரியில இந்த எல்லா பிரச்சாரங்களையும் ஓரங்கட்டுகிற ஒரு புதிய அறிவிப்போடு ஒரு புதிய உத்தியோடு திமுக வரும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்முடைய மூன்றாவது கேள்வி பெருங்கேள்வி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் வார இறுதி நாள் பிரச்சார வியூகம் வெல்லுமா? தலைவர் வந்து நாளைக்கு கிளம்புறாப்புல, இன்னைக்கு வந்து அந்த வண்டி போயிடுச்சு, நீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, கட்சி கொடி வண்ணத்திலேயே போயிருக்கு. எப்படி இருக்கு தாவேகாவோட பிரச்சாரம், நீங்க எப்படி பாத்துறீங்க? நீங்க செய்திகள் எல்லா நேரலையிலையும் தாவேகா பிரச்சாரத்தை பயங்கரமா வர்ணிச்சுட்டுலாம் இருந்தீங்க, எப்படி இருக்கு? ஒரு இளம் வயதுல இருக்கிற உங்களுக்கு தாவேகா தலைவருடைய பேச்சு ஈர்க்கிறதா கம்பேரிட்டிவ்லி எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின்? உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பேச வர்றது என்ன அப்படின்னா, அவருடைய அந்த வார இறுதி நாள் பிரச்சாரம் அப்படின்றது இதையே அவங்க ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்திருக்காங்களோ அப்படின்றதா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க வார இறுதி நாள். ஏன்னா பெரும்பாலான தலைவர்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பேசி இருந்திருக்கோம், முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் வரணும், அவங்களுக்கான நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, பள்ளி கல்லூரிகள் இருக்கும், வரணும் அப்படின்னா எப்போ அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்குமோ, எப்போ அவங்க வர முடியுமோ அப்போ டேட் ஃபிக்ஸ் பண்றதா சரியா இருக்கும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாக்காளர்கள் யாரு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரோ அப்படின்றத இந்த நாள் தேர்வு அப்படின்றது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் அவங்க ஒன்று கூடணும் அப்படின்னா வார நாளில் வச்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க, அப்பயும் வருவாங்க, நம்ம பார்த்துருந்தோம் கடைசி மாநாட்டில். அதையும் தாண்டி வார இறுதி நாள் அப்படின்றது இன்னும் அதிக கூட்டத்தை அவரின் பால் ஈர்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், ஒரு வாரத்துல ஒரு மண்டே டியூஸ்டேல ஆஃப் இருந்தா என்ன பண்ணுவீங்க? சாட்டர்டே சண்டே நீங்க வேலைக்கு போற மாதிரி இருந்தா, ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகத்துல எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டா பெரும்பான்மை என்ன அப்படின்றதானே நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ பெரும்பான்மை அப்படின்றப்போ அவர் தரப்புல இருந்து அவருடைய அந்த பாயிண்ட் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது வந்து சினிமா கலாச்சாரமா அந்த ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. வாரத்திலேயே இறுதியில வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க, வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரியான ஒரு மக்கள் தொடர்ந்து ஓட்டிடலாம். ஸோ அதே தான் இங்கேயும் அவர் அப்ளை பண்றாரோ இல்லை அவருக்கு வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி நினைச்சிருக்காங்களோ அப்படின்றது. இன்னொன்று, நீங்க சொன்ன மாதிரி வியாழன் வந்து திரு ராமதாஸ் எடுத்துக்கிறாரு, சனிக்கிழமை விஜய் எடுத்துக்கிறாரு அப்படின்னாலும் பார்த்தா கூட அவர் மாநாடு அதனை தொடர்ந்து எத்தனை நாட்கள் விவாதம் நீடித்தது அப்படின்றத பார்த்திருக்கோம். இப்போ இந்த வாரம் சனிக்கிழமை போய் அவர் நாளைக்கு பேசுவார், அதை நம்ம எடுப்போம். அதனை அடுத்து ஒவ்வொருத்தர் இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அடுத்தடுத்த நாளுக்கான விவாதமா மாறும். சரி, அவர் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, ஓகே இந்த ஒரு வாரம் இதெல்லாம் பேசி முடியட்டும், அடுத்த ஒரு ஹெட்லைன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில இந்த வார இறுதி நாள். இன்னொன்னு, தனக்கான வாக்காளர்கள் யாரு அப்படின்ற அந்த தேர்வு. இல்ல எனக்கு புரியல, இந்த வாக்காளர்கள் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுனால வீக்கெண்ட்ல வச்சாங்கன்னா அவரோட வாக்காளர்கள் யாருன்னு நீங்க சொல்றீங்க? பெரும்பாலும் இதுவரைக்கும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது, இளைஞர்கள் இந்த புதுசா யாரெல்லாம் ஓட் பண்ண வராங்களோ அவர்களை ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு, அவர்களுடைய வாக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்து நீடிக்கும் பொழுது இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் போதும் ஒவ்வொரு 5 ஆண்டு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரு தேர்தல் வரும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு புதிய வாக்காளர்கள் உள்ள வருவாங்க, 18 வயசு நிரம்பினவங்க உள்ள வருவாங்க, இறந்தவர்கள் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்படும். இது ஒரு நார்மல் எலக்டோரல் ப்ராசஸ். 2026 மட்டும் தமிழ்நாட்டில் திடீர்னு 1 கோடி இளைஞர்கள் வரமாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. இவர்களுடைய வாக்குகளை மட்டும் குறிவைத்து எப்படி நம்மளால ஆட்சி பிடிக்க முடியும்? இந்த வீக்கெண்டுங்கிறது இன்னும் சொல்ல போனா டிஜிட்டல் யுகத்துல சனிக்கிழமை தான் இல்லை, நீங்க திங்கக்கிழமை போன மாநாடு நீங்க வீக்டேஸா நடத்துனீங்க, தமிழ்நாடு முழுக்க பார்த்துச்சு. அப்போ போன மாநாடு வெற்றிகரமாக மதுரை மாநாடு நடத்தியிருக்கீங்க, அதை தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. அது வீக்கெண்ட் வீக்டேஸ்ங்கிற பிரச்சனை இல்லை. அப்போது இந்த சனிக்கிழமை என்பது உங்கள் வாக்காளர்களுக்காக அல்ல, தலைவர்களுக்காக திட்டமிடப்பட்டதுங்கிறதா முக்கியமான ஒன்று. நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் விரும்பினேன். ஆர்டேஸ்ல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று இருக்கிறது. தாவேகா தலைவருடைய பிரச்சாரங்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ ஆர்டிஎக்ஸ்ல பார்க்கலாம். திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா, இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க.
இல்லை நீங்கள் வித்தை காட்டுறீங்கிற சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து வித்தை காட்டுறாரு. அடிப்படையில் அரசியல் என்பது ஒரு வார இறுதி நாட்களில் செயல்படுறவன்னா சீமானுடைய இந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தரப்புல இருந்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. ஏற்கனவே இங்கே வந்து சீமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி தாவைக்காவினுடைய வருகையால் தேயுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து நீடிக்குது. ஆனால் அவர் வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக அரசியல் படுத்தியிருக்கேன். இது ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மக்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படின்ற வாதத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய விமர்சனத்தையும் நம்ம சரியான பார்வையில், ஏன்னா ஒரு நீண்ட நெடிய காலமாக அதிகாரத்தில் இல்லை அப்படின்னாலும் கூட தொடர்ந்து ஒரு கட்சியை நடத்தக்கூடியவர், இளைஞர்கள் சக்தி அவருடைய கட்சியிலும் இருக்கு அப்படின்றப்போ அந்த விமர்சனத்தை அவர் முன்வச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா நீங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிளைம் பண்ற மாதிரி அவருடைய தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க தொண்டர்கள் கிடையாது. அவங்க சித்தாந்தத்தை, நாம் தமிழர்ங்கிறது கட்சி இல்ல சித்தாந்தம்ங்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக ஒன்றை ஏற்படுத்தி கட்டமைப்பு உருவாக்கி வலுவாக்கி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து அவரே முன்வைக்கிற மாதிரி வெற்றிகள் அடையாவிட்டாலும் 8% வாக்குகள் அடைஞ்சிருக்காரு. சித்தாந்த ரீதியிலாக வழிநடத்தப்பட்டவர்கள் எப்படி தாவைக்கு ஓட்டு போடுவாங்க? ஒரு சாதாரண வாக்காளர், அரசியல் படுத்தப்படாத ஒரு வாக்காளர், ஐயா இளையதளபதி விஜய் வந்துட்டாரு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் வந்து எனக்கு விஜயை பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த சமூக வட்டங்களில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சிகளில் இல்லாதவங்க, அரசியல் மையப்படுத்தப்படாதவர்கள், பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடுகள் மாநாடு, மாடுகள் மாநாடு, அடுத்து வந்து மலை மாநாடு, கடல் மாநாடுலாம் யோசிக்கிறார். இல்ல அது நகைப்புக்குரியது இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஐந்திணை உருப்பொருள் கருப்பொருள் எல்லாம் யோசிச்சு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி சித்தாந்த ரீதியாக கொட்டும் மழையிலும் வெயிலிலும் தான் தன்னுடைய நிர்வாகிகளை, நாம் தமிழர் தம்பிகளை உருவாக்கினார்கள்ங்கிற கூற்று உண்மைனா நாம சொல்லல, அவர் சொல்றது உண்மைதான்னா அவங்க எப்படி சனிக்கிழமை சரிபோதா சனிக்கிழமை மாதிரி அவர் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை ஒரு சித்தாந்த கட்சியாக சீமான் நம்பினால் அவங்க கட்சி தொண்டர்கள் ஒருபோதும் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை. அந்த வாக்கு சதவீதம் அங்கே போறதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா கிட்ட ஒரு கொள்கை தெளிவு இல்லை, ஒரு சித்தாந்தம் அங்கே இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. 8% வாக்குகளை பெற்றிருக்கிற சீமான் அவர்களது இந்த வாக்கு சதவீதம் முழுதாக தாவேகாவுக்கு போயிடாது அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த முன்கூட்டிய பிரச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான ஒன்றை நாம் மறந்துட்டோம். என்னன்னா திமுகவிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. இந்த கட்சிகளுடைய பிரச்சாரத்தை உண்மையில் மக்கள் ஏற்கிறார்களா, இல்லை ஒரு மாடர்ன் எரால டிஜிட்டலாவே வந்து பிரச்சாரங்கள் கை கொடுக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. RDXற்கு மீண்டும் வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்ம பேச இருக்கிறது, சில தினங்களுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இனி அடுத்து பல மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட இருக்கிறது அப்படின்னாங்க. ஏற்கனவே பீகாரில் மேற்கொண்டதுக்கே எதிர்க்கட்சிகள் வந்து வாக்கு திருட்டு பெருமளவில் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைத்து இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூரில் ஒரு தொகுதியில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறதுன்னு ஒரு பட்டியல் வெளியிட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாம இப்போ தற்பொழுது அது தீவிரமடைந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலுமே எதிரொலித்திருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம பேச இருக்கிறோம். அது குறித்த ஒரு விவரம். பாஜக வாக்குகளை திருடுவதாக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளன. இப்போது நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பாஜக கூட்டணி வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக காங்கிரஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வாக்குகளை மிரட்டியோ பேரம் பேசியோ திருடியதாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக தேர்தல் முடிந்ததும் வாக்களித்த இந்தியா கூட்டணிக்கு நன்றி என்று சொன்ன மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் பேச்சை சுட்டிக்காட்டுகிறது இந்தியா கூட்டணி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 15 வாக்குகள் செல்லாதவையாகவும் மேலும் 15 வாக்குகள் CP ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதலாக விழுந்ததும் சர்ச்சையை வலுப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே இந்தியா கூட்டணியின் வாக்குகள் திருடப்பட்டதா? CPRக்கு கிடைத்த கூடுதல் வாக்குகள் யாருடையது? கேள்விகளுக்கு விவாதங்கள் மூலம் விடை தேடுகிறது RDX.
மக்கள்கிட்ட இது தொடர்பாக சொன்னோம் அப்படின்னா அங்கே எப்படி வாக்கு திருட்டு நடக்கும் அப்படின்றது தான் ஒரு சாமானியனுடைய கேள்வியாக இருக்கும். இதில் சில கால்குலேஷன்ஸ் பார்த்தா தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்மளாலேயே புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதில் எண்ணிக்கை தொடர்பான அந்த விவரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 781 எம்பிக்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கலாம். வாக்களித்திருந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கிறப்போ 767, அதாவது 767 ஓட்ஸ் வந்து போல் ஆகியிருக்கு. இதில் புறக்கணித்தவர்கள் வந்து அந்த 12 பேர், மிஸ் ஆன நம்பர் அதுதான். அடுத்ததா இப்போ எத்தனை பேர் வந்து தகுதி பெற்றவர்கள், எவ்வளவு வாக்கு போலாயிருந்தது அப்படின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள் வந்து 752 அப்படின்னு சொல்லப்படுது. செல்லாத வாக்குகள் நம்ம முன்னமே பார்த்திருந்தோம். 15 வாக்குகள் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 15 அப்படின்ற நம்பரை வந்து இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தொடர்ந்து இந்த துணை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 452 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இந்தி கூட்டணி நிறுத்தின வாக்காளருக்கு ரெட்டி அவர்களுக்கு வந்து 300 வாக்குகள் பதிவாகி இருந்தது. இதுதான் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குற வகையில் அந்த டேட்டாஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நெல்சன், இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கேள்வி வந்து எழறதே எங்கே எழுது அப்படின்னா இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற இடத்துல வந்து 15 ஓட் வந்து இன்வேலிட் ஓட்ஸ். இன்னொன்று இதிலேருந்து இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா மொத்தமாக முதல்ல நம்ம பெரும்பான்மை அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ வந்து என்டிஏ கூட்டணிக்கு மொத்தம் எவ்வளோ வாக்குகள் போல் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருந்துருப்பாங்களே, அந்த கணக்குப்படி 427 ப்ளஸ் ஒய்எஸ்ஆரையும் சேர்த்து அந்த 11 சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 438 கிடைச்சிருக்க வேண்டிய வாக்கு. ஆனால் இந்த பக்கம் அதே இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க நமக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களே, அவங்க நினச்சிருந்தது 324, ஆனால் கிடைச்சது 300. இதில் 15 இன்வாலிடு. இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஜக இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 452 அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது 427 + 11. இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் இப்போ நமக்கான கேள்வியாகவே மாறி இருக்கிறது. இந்த கால்குலேஷனை அடுத்து ஆர்டிஎக்ஸிற்கு சில கேள்விகள் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நமக்கு முதல் கேள்வியை வந்து கட்சி மாறி வாக்களித்திருக்கிறார்களா இந்தியா கூட்டணி எம்பிக்கள், அதுதான் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் பார்த்த உடனே இல்லை இன்னைக்கு எழுந்திருக்கிற கேள்வி வந்து உண்மையிலேயே கட்சி மாறி வாக்களித்திருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போது வாக்கு திருட்டு அப்படின்றது முன்னாடி ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் நடத்தி 5 விதமாக ஒரு பட்டியலிட்டு இதை வந்து பேர் மாற்றி அட்ரஸ் மாற்றி இல்லைனா அட்ரஸே இல்லாமல் அவர் ஒரு லிஸ்ட் போட்டார். இது வந்து புது லிஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இது வாக்கு திருட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு தான் மக்கள், புரியாத மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, இதில் எப்படி இது பண்ண முடியும், எண்ணிக்கை கம்மி, இதில் எப்படி இது பண்ண முடியும். இப்போது இன்வாலிட் நீங்கள் அறிவிச்சிங்க இல்லையா, நான் போய் ஒரு தடவை பொத்தா நமக்குன்னா அது ஒரு வாக்குன்னு பதிவாகும். நானே 2 தடவை அமைக்கிட்டு வந்துட்டா அது இன்வாலிட் தானே வரும். அப்போ அதை இன்டென்ஷனலாக செஞ்சாங்களா இல்லை அது தெரியாமல் நிகழ்ந்ததா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த அழுத்தமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே நமக்கு எழறதா இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி வாக்கு திருட்டாங்கிற வார்த்தையில் நீங்கள் அவ்வளோ பதட்டப்பட வேண்டாம். நான் சரியாக ஒருத்தருக்கு வாக்களிச்சேன், யாருக்கு வாக்களிச்சாலும் ஓகே, யாராவது ஒருத்தருக்கு வாக்களிக்கணும். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மாற்றி வாக்களித்தார்கள்னா ஆமாம் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வாக்குகளை ஒருத்தரை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறது மட்டும் வாக்கு திருட்டு இல்லை, வாக்களிக்கிறவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அவங்க வந்து எங்கிட்ட இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு, உங்க மேல கேஸ் போட்டுருவோம், எங்களுக்காக வாக்களியுங்கள்னு சொல்றதோ, உங்களுக்கு நாங்க வந்து கோடிக்கணக்கில் பணம் தரோம், எங்களுக்காக வாக்களிங்கன்னு மிரட்டுவதோ எல்லாமும் வாக்கு திருட்டுக்குள் தான் அடங்குங்கிற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டுல பாஜக ஈடுபட்டு இருக்கிறது. நமக்கு என்ன கேள்வினா, மற்ற இடங்கள்ல வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்களை நீக்கினது மூலமா இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு கிடைக்காம போச்சு. இந்த தேர்தலில், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள் வராம போயிருக்கு. காசு கொடுத்திருந்தா யாருக்கு கொடுத்தாங்க? மிரட்டி இருந்தா யாரை மிரட்டி இருந்தாங்க? பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு ஓட்டு கூட மாறி போலாகாமல் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து இந்தியா கூட்டணியில் இருந்து தான் டீவியேஷன் ஆயிருக்குன்னா நீங்க காசை வாங்கியிருக்கீங்க, இல்ல நீங்க பேரத்துக்கு பணிஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த வாக்கு திருட்டுங்கிறது உண்மையிலேயே தங்களை தாங்களே பார்த்து சொல்ற புகார் இல்லையா? அடிப்படையில் காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா யாரை வாங்கிட்டாங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. இது இந்தியா கூட்டணி சேம் சைட் கோல் போட்டிருக்காங்க தலைப்பில். இந்த தலைப்பை இந்தியா கூட்டணி தொட்டிருக்கவே கூடாது. இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை பாஜக கேள்விக்குள்ளாக்குகிற வகையில், ஆமா
நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 323 கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். 300 தான் கிடைச்சிருக்குன்னா 23 பேர் இந்தியா கூட்டணியையும் மதிக்கவில்லை, அந்த கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரையும் மதிக்கலை. பாஜக பலம் பெறுகிறதாங்கிறது எல்லாம் கேள்வி. நீங்க உங்க கூட்டணியை பலவீனமாக்கி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதான கேள்வி. அடிப்படையில் இந்த கேள்விக்கு இதை பதில். ஓகே, இது தொடர்ந்து இரண்டாவது கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விவாதம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஆர்டிஎக்ஸிற்கு இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மாற்றி வாக்களித்த விவகாரத்தில் பாஜகவினுடைய பேரமா மிரட்டலா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எம்பிக்கள் மாற்றி வாக்களிக்க பாஜகவினுடைய பேரம் இல்லைனா மிரட்டல் வித்திட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தொடர்ந்து இது குறித்து கிரண் ரிஜிஜு அவர்கள் இவர் வெற்றி பெற்ற உடனே, சிபிஆர் வெற்றி பெற்ற உடனே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிரண் ரிஜிஜு அவர்கள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த மனசாட்சிப்படி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாணிக் தாக்கூர் அவர்களும் அதற்கு பதில் சொல்லி இன்னொரு ட்வீட்டும் அவர் போட்டிருந்தாரு. அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Vice Minister Kiran Rijiju celebrating consensus votes from opposition MPs. ஸோ இந்த இரு தரப்பிலும் இருந்து வந்ததை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த இடத்துல இது மனசாட்சியான வாக்கா இல்லை வந்து இங்கே மிரட்டல் இருந்ததா, பேரம் இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி பேரம் இருந்திருந்தது அப்படின்னா எதன் அடிப்படையில் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை இங்கே மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை வந்து இல்லை இந்த இந்த நான் முதல்ல சொன்ன பதில்ல மிரட்டி இருந்தாலோ காசு கொடுத்திருந்தாலோ வாங்கினவங்க வந்து இந்தியா கூட்டணியினர் தான். நம்ம அவங்கள தான் கேள்வி கேட்கணும். ஆனா இந்த இடத்துல பாஜகவினுடைய முத்த தலைவர் கிரண் ரிஜிஜு சொல்ற அந்த ட்வீட்ல இருக்கிற டோன் என்ன டோன்னா, அப்பா நாங்க ஜெயிச்சிட்டோம்பாங்கிற டோன் இல்லை, உங்க தரப்பில் இருந்த ஆட்களுடைய வாக்குகளையும் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு யார் வாக்களிச்சாங்க கூட சொல்லலை. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி இல்லாமல் இந்த 2 கூட்டணியும் சேராத எம்பிக்களும் கூட இருக்காங்க. ஒருவேளை அவங்க கூட வாக்களிச்சிருக்கலாம். ஆனா கிரண் ரிஜிஜு பாஜக உறுதியா என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்ஸ் டு இந்தியா அலையன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி எம்பிக்கள் தான் வந்து எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கிறது எங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடு. ஆமாயா நாங்க தான் ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட். அந்த ட்வீட் தான் மாணிக்கம் தாக்கூர். இந்த திமிர் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? இந்தியா கூட்டணியினர் எங்களுக்கு வாக்களித்தார்கள்னு சொல்றது வந்து ஒரு தேர்தல் வெற்றியை விடவும் அந்த தேர்தல் நடைபெறுகிற ஜனநாயக முறையை கேள்விக்குள்ளாக்குகிற அவமானப்படுத்துகிற முயற்சி இல்லையா? நீங்க வந்து ஒரு கூட்டணியை கட்டியாச்சு, அந்த எதிர்கூட்டணியிலிருந்து எங்களுக்கு வாக்களிச்சாங்க, ஒரு கூட்டணியில எதிர்கூட்டணியிலிருந்து வாக்களிச்சா கூட அவனை காமிச்சு கொடுக்க கூடாதுங்கிறது குறைந்தபட்சமான ஒரு அறநெறி. இல்ல உங்கள்கிட்ட தான் காசு கொடுத்து நாங்க ஓட்டு போட வச்சிருக்கோம்னு சொல்கிற இந்த அணுகுமுறை தான் உண்மையிலேயே வாக்கு திருட்டு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் கோபம் வருகிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து திரு ராகுல் காந்தி பல்வேறு இடங்களில் அந்த ஓட்சோரி அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டு வராரு. இந்த சம்பவத்தை அடுத்து இந்த அதாவது நாடாளுமன்றத்திலேயே வாக்கு திருட்டா அப்படின்னு எழும்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மீது நீங்கள் சொல்கிறப்போ அந்த சந்தேகம் அப்படின்றது அங்கே நீடிக்குது இல்லையா? தொடர்ந்து இவர்கள் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும் பொழுது மக்கள் மேலே ஒரு பொறுப்பை சுமத்தும் பொழுது அவர்களும் அந்த பொறுப்புக்கு ஆட்படுகிறார்கள் தானே. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய அந்த தார்மீக பொறுப்பும் கடமையும் எங்கே போனது அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல. இந்த ஓட்சோர் பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இல்ல எங்குமே தேர்தல் நியாயமா நடக்கணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இந்த ஓட்சோர்ல உண்மையில் பாஜக அரசு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டது. ஏன்னா அவர் குற்றம் வச்சது வந்து தேர்தல் ஆணையத்து மேல. அவர் பாஜக அரசு எந்த கேள்வியுமே கேட்கல, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்டார். ஒவ்வொரு ஊடக தளங்கள்லையும் பாஜகவினர் தாங்களா முன் வந்து தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்முடைய மூத்த திமுக அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்றாரு, நாங்க எங்களுடைய தமிழ்நாடு வந்து பீகார் இல்ல, நீங்க இந்த மாதிரியான வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்யறதையோ முறைகேடு செய்யறதையோ அனுமதிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் எழுப்பிய பிறகு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் மாநில கட்சிகள் அங்க இருக்கிற இந்தியா கூட்டணியினர் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தங்களை மேற்கொள்றது, உண்மையிலே வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களா வீடுகளில் இருக்கிறாங்களா, இரட்டை வாக்காளர் பட்டியல், வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க, போலி வாக்காளர்களை கண்டறிவது, முதல் தலைமுறை வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை நீக்குவதுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய என்டையர் ப்ராசஸையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பழக்கம் இப்பதான் முதல் முறையாக வட மாநிலங்களுக்கு போயிருக்கிறது. ராகுல் காந்தி வாக்கு திருட்டை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு இப்போ எல்லா கட்சிகளும் முழிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே வாக்கு திருட்டை ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண விதமும் அது இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருக்கிற தாக்கமும் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒன்று. ஆனால் நாம் இன்னைக்கு எடுத்துக்கிற தலைப்பு வந்து
ஒரு நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கிற ஒரு தேர்தலில் கூட எங்களால் ரிங் பண்ண முடியாத, எங்களால் அதை அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சரவல்லை படந்திய அமைப்பாக பாஜக தன்னை காட்டிக் கொள்கிறதுங்கிற இடத்துக்கு தான் அதை நகர்த்துறது. உண்மையாக அந்த கிரண்ராஜோட ட்வீட் வந்து ஒரு அபாயகரமான ட்வீட் தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்திலே வாக்கு திருட்டு அப்படின்ற போது ஒரு எதிர்க்கட்சிகளோ இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடியவரோ ஒரு அலாரம் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இது பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு. என்ன சிக்கல்னா, ஏன் நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை சீரியஸா எடுத்துக்கலன்னா இதை நீங்க நிரூபிக்க முடியாது. நன்றி ஒரு நீங்க மறைமுக வாக்குப்பதிவு வாக்குப்பதிவுங்கிறனால அதை நீங்க நிரூபிக்க முடியாது. காசு வாங்கினாங்களான்னு தெரியாது, மிரட்டினாங்களா நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. மறைமுகமாக நடந்த தேர்தலுங்கிறனால இந்த இடத்துக்கு நீங்க இந்த வாக்கு திருட்டுங்கிறத பொறுத்துனீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு பெரிய கான்டெக்ட்ல வாக்கு திருட்டுன்னு சொல்றாரு இல்லையா, அது அடிபட்டு போயிடும். அடிப்படையில் இந்த மாணிக்கம் தாகூர் மாதிரியான காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பிரச்சனை எழுப்புறாங்க. ஆனால் அது ஒரு நாடளவிய கவனம் பெறாமல் போவதற்கான காரணம் வாக்கு திருட்டுங்கிறது அது எதை மீன் பண்ணணுமோ அதையே மீன் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறதா காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றத்திலே வாக்கு திருட்டா அப்படின்ற பொழுது இதுவரைக்கும் அவர்கள் மேற்கொண்டு வந்த அந்த பிரச்சாரம் இந்த ஒரு விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. நாளை தலைவர் முடிவு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சார கட்ட பயணத்தை மாவட்டங்கள் தூரம் விரிவுபடுத்திருக்கிறார். திருச்சிக்கு நாளைக்கு போறார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் நாளைக்கு போறாரு. காலை 10:30 மணிக்கு அவருடைய முதல் பேச்சு இருக்கிறது. நாளை அவரது முழு உரைகளையும் கூர்ந்து கவனித்து ஷார்ப்பான கேள்விகளோடும் தர்க்கங்களோடும் முக்கியமான அலசல்களோடும் உங்களை சந்திக்க வருகிறோம். RDX விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.